ஹியூமா, எதுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நடந்து என்ன இன்னும் வெறி ஏத்திக்கிட்டு இருக்காத. இல்ல, நீ வேலை பாத்துட்டு இருந்த, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நான் நடந்துட்டு இருக்கேன். அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி நடக்கிறது எனக்கு தொந்தரவா இருக்கு. மெவ்குபே, நீ சரியாதான் சொன்ன. நான் ரொம்ப மோசமா தான் நடந்துட்டேன். சனம் அங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு அவ காலி பண்ணிட்டு வரணும்னு நான் சொன்னது தப்புதான். ஆனா அந்த மீரா பேனை பார்த்தாலும் எனக்கு கண்ணா பின்னான்னு கோவம் வருது. அவ என்ன சும்மாவே பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருக்கா. நான் பொதுவா இந்த மாதிரி எல்லாம் கத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் சூட் ஆகாது இல்ல. பைத்தியக்காரி பொம்பளை கிட்ட எல்லாம் யார் பேசுவா சொல்லு பாக்கலாம். அதுல யாரு பைத்தியம் தான் எனக்கு தெரியல. அவளை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்ல. அவ ஒரு நல்ல பொம்பளையும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அவளை நீ வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நான் என்ன பண்ணட்டும் மேவ்குபே? நானும் ஒரு அம்மா தானே. அதோட என் பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க. அப்புறம் இந்த அசீஸ் இருக்காரே, அவர் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்காரு. நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க மேவ்குபே? நானா? எந்த பக்கமும் இல்லையே, எதுவுமே இல்லையே. ஒழுங்கா உண்மையை சொல்லு. நம்ம ஒரே குடும்பம் தானே. நான் உன் மாப்பிளைக்கு அம்மா தானே. அப்ப நான் உனக்கு யாரு? மீராபென் யாரு? இங்க பாரு ஹியூமா, நான் உன்னை ஒத்துக்கிட்டே ஆகணும். சனேம்காக அவ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா, நிறைய. ஆனா இருந்தாலும் நீயும் ஒரு அம்மா வச்சு என்ன மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். நானும் அதேதான் சொல்றேன். நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தேனா, அப்ப அந்த அசீஸ் நம்ம மொத்த குடும்பத்தையும் எதிர்க்கணும். அப்பதான் அவர் தான் இருக்கிற நிலைமை யோசிச்சு பார்த்து அந்த மீராபென் பொம்பளைய விட்டுருவாரு. நான் உன்னதான் நம்பியிருக்கேன் மேவ்குபே. இது ரொம்ப தப்பு ஹியூமா. எப்ப பார்த்தாலும் நீ மீராபனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. இது ரொம்ப தப்பு, ஓவரா போயிட்டு இருக்க. நீ சொல்லிட்டேன். அட சும்மா இருமா. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. சனம உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வர சொல்லு. அப்பதான் அவன் நிம்மதியா இருப்பா. போரா குறைக்கு ஜான் வேற வந்துட்டான். இப்ப அந்த 2 பேரையும் தள்ளி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். ஆனா முடியாதுன்னு இல்ல. ஆனா உனக்காக நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பைத்தியமாக்கிட்டு போயிட்டா? ஆஹா, தப்பு என்னதுதான். சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள உங்களை பிசினஸ் மீட்டிங் அனுப்புனதுக்கு தப்புதான். இந்தா புடி. என்னடா இவன் வந்ததுல இருந்து நோய் எங்களே திட்டிட்டு இருக்க. நாங்க என்ன பண்ணோம்? ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்காக எங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம். இப்போ அந்த கம்பெனியும் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. பிசினஸும் தெரிய விடுது. ஆமா, அந்த கம்பெனி நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. ஆனா நமக்கு தான் எதுவுமே வர மாட்டேங்குது. ஆட்னு பண்ணா நமக்கு தான் வருமானம் அதிகமா வரணும். அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லா பிசினஸ்ல சக்சஸ் ஆகலாம். நம்ம வாங்கின டீ கடை நடச்சிருந்தா எங்களுக்காக பண்ணலையா, நம்ம கம்பெனிக்காக தான் பண்ணோம். முசாஃபர் சொன்ன உடனே விஷயத்தை புடிச்சுக்கிற பாரு. நான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. சரி, அந்த காசு கூட போய் ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடுறேன். ஓகே, நானும் வரேன். ஜே நான் தான். நீ பக்கத்துல நின்னுக்கிட்டு நெகட்டிவா பேசுறது மட்டும் இல்லாம நீ என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அப்படியா? மன்னிச்சிடு. இரு, நானும் வந்து யோகா பண்றேன். உட்கார்றேன். ஹலோ, அப்புறம் பேசுங்க. ஜே நீ என்னோட பக்கத்துல நின்னுக்கிட்டு நெகட்டிவ் விஷயத்தை பரப்புற. நான் தப்பா சொல்லிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. அப்படின்னா உனக்கு மெடிடேஷன் கூட ஒர்க் அவுட் ஆகல. முசாஃபர், எங்க போற? என்னன்னு சொல்லு. வா எப்படி வா சொல்ற. வா மேடம், சத்தம் போடாதீங்க. எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்றேன். இத பாருங்க, சுக்ரி ஹாரிகால இருந்து வந்த வருமானம், முதல் பணம் இது. அதத்தான் மாட்டி வச்சிருக்கேன். அமௌண்ட் எவ்வளவுங்கறத பாக்குறதுலாம் நல்ல விஷயம் தான். ஆனா நமக்கு கிடைச்ச அமௌண்ட பார்க்க கூடாது. நமக்கு கிடைச்ச மரியாதை தான் பார்க்கணும். அதாகப்பட்டது நம்மளுடைய கம்பெனியோட முதல் வருமானம் 100 ரூபாய். எப்படி? சொல்ல வந்தத சொல்லிட்டல. இனிமேவாது கொஞ்சம் அமைதியா இரு. சூப்பர். நம்பிக்கை அதானே எல்லாம். ரொம்ப ட்ரை பண்றேன். Thank you guys. Bravo to everybody. முசாவோட சேர்ந்து உங்க எல்லாரையும் நான் கங்க்ராச்சுலேட் பண்றேன். ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டும். விடுங்க. இதுல என்ன இருக்கு? ஜான் சார், நான் இங்க மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சூப்பர். சனே, என்னம்மா பண்ற? அடடா, இந்த போட்டோல பாத்தியா நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு? ஏன் அழுவுற? ஜான எடுத்தாரு. இந்த போட்டோவை நீயே பாரு. நான் ஒரு வருஷம் அர்த்தமே இல்லாம சும்மா தான் இருந்தேன். ஆனா ஜான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு அழகா போட்டோ எடுத்திருக்காரு பாரு. இனிமேலும் என்னால அமைதியா இருக்க முடியாது.
இனிமேல வருத்தப்பட்டுக்கிட்டே என்னால இருக்க முடியாது. என்னால முடியல. சரி, நீ அப்ப ஜான் கிட்ட பேசிடுறியா? அவர்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடு. முடியாதா? முடியும். உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ எவ்வளவோ பண்ணிருக்க, இதையும் பண்ணிடு. இது எல்லாத்தையும் நீ பாத்தியா? சரி சரி, எல்லாத்தையுமே காட்டு, நான் பாக்குறேன். ஆனா பொறுமையா காட்டணும், சரியா? வருஷமா நான் எந்த போட்டோவும் எடுக்காம இருந்தேன். ஆனா இப்ப பாரு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு. பாரு, நீ அழகா பாக்காத. இந்த போட்டோல இருக்க என்னோட கண்ணு பாரு. பண்ணலாமா? இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டுமா? இத கூட பாரு. அதையும் பார்த்தேன், எல்லாத்தையுமே பார்த்தேன். எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறேன். ஆனா நீ அமைதியானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்கலாம், ஓகேவா? அது பாரு, அதுவும் அழகா தான் இருக்கு. நாம அப்புறமா பார்க்கலாம், சரியா? உனக்காக தான் வெயிட் பண்றேன். இந்த டிஸ்க்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஜான் வேண்டாம். அந்த புக்கை எரிச்சது நீதான்னு நானே போய் சொல்லிருட்டேன். இல்ல சனேம் கிட்ட நீயே சொல்லிடுறியா? இங்க பாரு, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ உடனடியா இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும். எங்களை விட்டுரு. நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே நீ போயிரு. எதுக்கு? ஒரு வருஷமா நீ நடத்துற நாடகம் முடிஞ்சிரும் பயப்படுறியா? அது இல்ல, சனேம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கா. அவளுக்கு நானும் சப்போர்ட் பண்ணிருக்கேன். இங்க பாரு, நான் சனேம் கூட இருந்தே ஆகணும். சனேம்க்கு யாரோட அவசியம் தேவையில்லடா. ஜேன் சொல்றது கேளு. சனேம் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. பொக்கிஷம் மாதிரியா? ஆனா அவளை லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன இதுக்கு புக்கை நீ எரிச்சிட்டு ஏன் மேல படி போட்ட? உனக்கு போட்டோகிராஃபிக் மெமரி இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு அந்த புக்கை அவ திரும்பவும் எழுதுனா. நீ என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியும். அது எனக்கு நல்லா புரியுது. அது பழைய ஜான். நான் அவன் மேல கோவப்படுறதுக்கு நீ எல்லாம் தகுதியானவனே இல்ல. சொல்றது கேளு ஜான். சனேமுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவ என்ன மன்னிக்கவே மாட்டா. அதானே, உனக்கு தான் சொல்றதுக்கு தைரியமே இல்லையே. ஏன்னா நீ ஒரு மானம் கெட்டவன், நானே சொல்றேன். ஜான் 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 ஜான், சரி சரி சரி, என்ன கொடுமடா. சரி, நான் தான் எல்லாத்தையுமே பண்ணேன்னு சனேம் கிட்ட நானே போய் சொல்றேன். என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? சனேம், உன்னோட நான் கொஞ்சம் தனியா பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாமா? கண்டிப்பா. ஒண்ணுமே புரியல எனக்கு. அந்த குடிசை வீட்ல எந்த ஒரு கேமராவும் இல்ல. அவன் உன்கிட்ட போய் சொல்லிருக்கான். ப்ளீஸ் கொஞ்சம் உட்காரியா? என்ன ஆச்சு? சொல்ற, முதல்ல உட்காரு. போன வருஷம் நாம 2 பேரும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். அதை கடந்து ஒரு புது வாழ்க்கையை கூட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்ப வந்து உன் மேல இருந்த ஃபீலிங்ஸ் கூட மாறி இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே நான் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். அப்புறம் நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன சொன்னீங்க? என் வாழ்க்கையை உன் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் உன்னை லவ் பண்றேன். அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன். நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் அதை ப்ரூவ் பண்றேன். என்ன சொல்றீங்க? ஈத், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன காதல்னு சொல்றீங்க? இது எப்போல இருந்து ஆரம்பிச்சது? பாரு சனேம்,
எனக்கும் அது எப்பத்துல இருந்துன்னு தெரியல. இது எனக்கே தெரியாம நடந்துருச்சு. நீ அவனை பத்தி என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதோட நீ இந்த புக்கை எழுத ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நீ சொல்றத நான் கேக்குறேன். அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அந்த புக்கை நீங்க தானே பப்ளிஷ் பண்ணீங்க. ஆமா ஆமா, நான் தான் பண்ணேன். திரும்ப திரும்ப பண்ணுவேன். அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் உன்னோட மனசு போக போக சரியாயிடும். நீ கண்டிப்பா என்ன ஏத்துக்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாவே வாழலாம். நீ ஒத்துக்கிட்டேன்னா? கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. நம்ம 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை நீங்க லவ்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சனேம் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜானுக்கு இது தெரியுமா? என்ன தெரியுமா? நீங்க ஜான் கிட்ட ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்றீங்க அப்படின்னா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கதான் ஜான் வெயிட் பண்றாரா? கொஞ்சம் விட்டா நான் பைத்தியம் ஆயிருவேன். சனேம், அந்த விஷயமெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இல்ல இப்பவே நீ பதில் சொல்லணும்னால ஒன்னும் அவசியம் கிடையாது. நீ பொறுமையா யோசனை பண்ணி பாரு. என்ன பத்தி யோசனை பண்ணு, நம்மள பத்தி யோசனை பண்ணி பாரு. அப்பதான் உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். சனேம் சனேம் சொன்னானா? ஆமா சொன்னாரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சனேம் ஈத் கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குதா. அவகிட்ட நீ உண்மையை சொல்லல. உங்ககிட்ட எந்த ஒரு கேமரா ரெக்கார்டிங்ஸும் கிடையாது. நீ அப்படியெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தலாம்னு பார்த்தா அது கண்டிப்பா முடியாது. இருந்தாலும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா தானே இருந்துச்சு. அதான் இப்ப எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் முழுசா நம்புறேன் அந்த புக்கை எரிச்சது நீதானே. உன்னால இனிமேலும் தப்பிக்க முடியாதுடா. உன்னால எதையுமே நிரூபிக்க முடியாது. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இது சனிமே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பா. யார் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா? இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னாங்க? வேண்டாம் ஈத், விட்டு. இல்ல நான் என்னடா பண்ணுவ? என்ன நீ கொன்றுவியா? என்னடா என்ன கொன்றுவியா? ட்ரை பண்றா. கமான், ஐய வேடா. திரும்பவும் நான் ஏமாறுவேன்னு நினைச்சியாடா? சனம் கிட்ட என்னடா சொன்ன? இப்ப என்ன கதை விட்டுருக்க? சனேம் கிட்டியா? சனேம் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவகிட்ட கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போறியாடா? சிறப்பு. எனக்கு அப்பவே தெரியும் அவ மேல உனக்கு ஒரு கிரஷ் இருக்குன்னு. ஆரம்பத்துல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு அவளை ஏமாத்துறான்ல. இனிமே உன்னால தப்பிக்க முடியாது ஈத். ஆனா நீ நல்லா மாட்டினடா. இனிமேல உன்னால தப்பிக்க முடியாதுடா. நீ பண்ண தப்பெல்லாம் நான் உன்னை ஒத்துக்க வைக்கும் போது ஏன்டா பிறந்தன்னு வருத்தப்படுவேன். நான் சனேம கன்வின்ஸ் பண்ணிருவேன் தெரியுமா உனக்கு? உன்னையும் இங்கிருந்து அனுப்பிடுவேன். அப்புறம் இனியே அவ என் கூட தான் இருப்பா. இனி அவ வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நான் தான் இருப்பேன். சனேம் உன்னை என்னைக்கு காதலிக்க மாட்டா ஈத். அதுக்கு எந்த வித வாய்ப்பும் இல்ல. ஒழுங்கா எது உண்மையோ அதை ஒத்துக்கிட்டு போயிடு. சரி கைஸ், இப்ப நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா சனிமோட பிரிண்டிங் எல்லாம் நாளைக்கு நம்ம எடுக்கணும். அது கூட நம்ம மத்த ரைட்டரோட புக்ஸையும் வாங்கி எடுத்துட்டு வந்து ப்ராஜெக்ட் முடிக்கணும். பேமெண்ட்ஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஃபார்முக்கு தேவையானதுல அதுல லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் நீ பாத்துக்க. இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இந்த காப்பியை கொடுத்துரு. ஓகே, அவ்வளவுதானே. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இங்க கொஞ்சம் பாக்குறீங்களா? நாங்க இங்க கம்பெனியோட முக்கியமான மீட்டிங்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க அந்த பக்கம் போய் உங்க விஷயத்தை பேசுங்க. நாங்களும் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு டிஸ்டர்பா இருக்கா? எப்பாடி ஆல்ரெடி ஸ்டூலே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இது ஒரு வளர்ந்து வர கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸே இதுதான். அப்படி நீ போய் வேலை செய்யணும்னா அந்த பக்கம் இடம் இருக்கு, போய் அங்க போய் வேலை செய்ய. போடாண்டல போட. கண்முடி நிக்காத. வேறு பெரிய சனேம் சனேம்,
நீங்க கொஞ்சம் வரியா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்து. நான் அப்போதுலன்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த கல்லு வச்சதுல இருந்து எல்லாருமே தடுக்கி விழுந்துட்டு இருக்காங்க. அது நடக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. தடைகள் அதையும் நோட் பண்ணிக்கிறேன்ப்பா. நல்லா நோட் பண்ணிக்கடா. அதானே பண்ணிட்டு இருக்கேன். அதென்ன கையில என்னமோ வச்சிருக்க? கீழே இருந்த புல்லு. புல்லா? புல்லுதான். வாசனை. நான் காட்டுக்கு போயிருந்தேன். நல்லது. அங்க இருந்துதான் இதை எடுத்துட்டு வந்தேன், சும்மா டிஸ்ட்ராக்ஷனுக்காக. ஓகே நல்லது. சரிம்மா, நீ காட்டுக்கு போனா அங்க ஒரு செடி எடுத்து அங்கேயே போட்டு வந்துன்னு சொன்ன. அதுக்கப்புறம் கையில இருக்கிறது என்ன? மத்தவங்களுக்கும் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா வரும்போது அதை அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். அவளுக்கு என்ன கலாய்க்கணும் தோணுது போல இருக்கு. இரு வரேன். என்னாச்சு என்னாச்சு சனேம்? ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ நல்லா தானே இருக்க? நீ சனேம், ஓகேவா? என்னாச்சுன்னு சொல்லு. என்ன விஷயம் சொல்லு. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சொல்லு. ஈத் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாரு. என்னது? அது மட்டும் இல்லாம ஜானுக்கு என் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன பத்தி அவரு யோசிக்கவே இல்ல. ஈத் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாருன்னு அவர்கிட்ட சொன்னா அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம என்ன பாத்துக்கிட்டே அமைதியா இருக்காரு. என்ன பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலையே படல. என்ன அவரு சுத்தமா மறந்துட்டாரு. சரி, அதை விடு. ஈத் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அவர் கேட்டதுக்கு நான் எதுவும் சொல்லல. ஆனா ஜான் என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அவரால எப்படி இந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது? நான் யார் அவருக்கு? அவர்கிட்ட தானே கேட்கணும். எதுவுமே நடக்காத மாதிரி எதுக்கு அமைதியா இருக்கணும் அவரு? சரி, நீ எதுவுமே சொல்லாம எதுக்கு அமைதியா இருக்க? எனக்கு தெரியாத மாதிரி நீ தான் நின்னுட்டு இருந்த. எனக்கு தெரியாம நீ நின்னுட்டு யாருன்னு இருந்த. எனக்கும் தெரியாது. எனக்கு உன தெரியாது போ. அப்படின்னா இனிமே நீ எனக்கு எனக்கு நீ தேவையில்லை. தேவையில்லை. இனிமே ஆமா. என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத. நான் உனக்கு மத்தவங்க மாதிரி தானே. நான் ஓகே சொல்லினா நீ என்ன பண்ணிருப்ப? எனக்கு இனிமே தேவையே இல்ல. திரும்ப பேசாத. திரும்ப பேசிக்கிட்டு இருக்காத. நான் இப்ப கொஞ்சம் தனியா இருக்கிறதுக்கு விரும்புறேன். நானும் தனியா இருக்க தான் விரும்புறேன். ரொம்ப நல்ல விஷயம். முசாபா, அந்த வளர்ந்தவன நான் கொலை பண்ணாம விட மாட்டேன். ஜே, கொஞ்சம் அந்த அமைதியா 3 கால் இரு. இருக்கானே, சரி, அந்த 3 கால்ல நடக்கிறவன கொலை பண்ணி தீர்வேன். அதுவும் அந்த ஸ்டிக் எடுத்து அவன் மண்டையில போடுவேன். ஒண்ணு சாதிக்க போறதில்ல. ஃப்ரீ சரி, விடு, வா. கண்டிப்பா இந்த ப்ரொபோசலை ஏத்துக்கவே மாட்டா. நீ பாரு. கொஞ்சம் இரு. அவையே ஏத்துக்க மாட்டா. உனக்கு ஈத்த பத்தி நல்லா தெரியும்ல. அவங்க 2 பேரும் நல்ல ஜோடி தானே. யாரா இவன் கமர்ஷியல் ஆட் மாதிரி நீ வந்துட்டு எதுக்கு அத பத்தி பேசுற? நீங்க எதுக்கு அவளை பத்தி பேசுறீங்க? சனைம் அவளோட முடிவை அவளே எடுத்துக்கிட்டுமே. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஈத் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? இங்க பாரு, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்க. நீ பேசி அந்த கடுப்பு அதிகமாக்காத சொல்லிட்டேன். அது சரி, அந்த ஈத்த பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? நீ எங்க இருந்துடி வந்த பைத்தியம்? ஹாஸ்பிடல்ல இருந்து. அப்புறம் இன்னொரு வாட்டி நீ என்ன பைத்தியம்னு கூப்பிடாத. அம்மா மொக்க காமெடிப்பா. எங்களை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்களை பத்தி நீ எதுவும் டிஸ்கஸ் பண்ணாத. நீ ஒண்ணும் எங்க ஃப்ரெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம சனிம்காகவும் ஜானுக்காகவும் தான் நாங்க இந்த வேலையே விட்டோம். நான் இப்ப ஏதாவது சொல்லணுமே? எதுவும் பேசாத. நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஆமா, இல்லனா நம்மளும் correct பைத்தியமாயிடுவோம். யாரடா பைத்தியம்னு சொன்னேன்? இது சொல்றதால மூஞ்சி மேல சொல்றடே. நம்மள பத்தி எப்படி அவன் இப்படி சொல்லிட்டு போலாம்? வெக்கமா இல்ல? யார்கிட்ட எப்படி பேசணும்ங்கிறது கூட தெரியாதடா உனக்கு. மரியாதையே கிடையாது. எப்பா திரும்பி வந்து அடிக்க மாட்டான்ல என்ன? சரி போ. ஜே எல்லாரும் எழுதுறேன். போயிட்டாங்களா? அது வந்த மெயில் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அந்த மெயிலுக்கு வேண்டிய ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டேன். எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குலிஸ் எங்க போனா? திரும்பவும் காசி பேச போயிட்டாளா? அவளை நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போரே அடிக்காதா? சரி, நான் ஜான் சார் இப்ப கூப்பிடுவா. என்ன நல்லா குழப்பி விட்டுட்டு இப்ப ரிப்ளை பண்ணாம இருக்கியா ஐஹான்? தனேம், நான் உள்ள வரலாமா? யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க? ஐஹானுக்கு தான். ஓ, ஹையானுக்கா? ஜான வெறுப்பேத்த ஈத் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணத அவ ஒத்துக்க சொல்றா. அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடியாது, ஒத்துக்கவே முடியாதுப்பா. அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை கேட்டதே இல்ல. அப்புறம் ஜானுக்கு கூட நீ ஈத் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணத ஏத்துக்கவே முடியல. என்னதான் அவர் பாடி பில்டர் மாதிரி பல்கா இருந்தாலும் மனசு அளவுல அவர் ஒரு குழந்தை தான்ப்பா. பாவம்ப்பா, பச்சை மண்ணுப்பா. அவரு புரிஞ்சுக்கோ அவரை. பாவம். எப்படி அவர் இங்க இருந்து போக தானே போறாரு. போனா போகட்டும். என்ன பத்தி யோசிக்காம அவர் இங்க இருந்து போக தான் போறாரு. கரெக்ட். எப்படி பார்த்தாலும் அவர் போக போறாரு. ஒருவேளை ஆல்ரெடி அவர் இங்க இருந்து போயிருப்பாரா என்ன? ஆட நீ வேற. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர்லாம் போயிருக்க மாட்டாரு. ஒருவேளை அவர் போகணும்னு நினைச்சாலும் போயிருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற தெரியுமா? விஷயம் அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாம அவர் குடிசை வேற எரிஞ்சிருச்சு. அதோட அவரு மனசு வேற உடைஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஐயோ முசாஃபர், சம்டைம்ஸ் நீ இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அது ஒத்துக்கிட்டே. சந்தோஷம். இத பாரு, இத பத்தி எல்லாம் யோசிச்சு நீ தேவையில்லாம குழம்பிட்டு இருக்காத. ஜான் கதையை நான் பாத்துக்கிறேன். அவர் பக்கத்திலே இருந்து அவர் என்ன பண்றாருன்னு உங்ககிட்ட சொல்றேன். இந்த கம்மல் உனக்கு அசிங்கமா இருந்தாலும் உன் மனசு நல்ல மனசு. இந்த கம்மல்ல இருக்கிற முடி கிரிப்புல முடி. எப்படி சூப்பரா? சரி, நான் இங்கே இருக்கேன். சரி இரு. ஐயான் கிட்ட பேசினானா நான் அவளை கேட்டேன்னு சொல்ல. ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல. ஜான் சார். என்னாச்சு ஜெஜே?
இந்த மோசமான சுச்சுவேஷன்ல கூலா என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களே, அந்த 3 கால நடக்கிறவன் சனேம் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கான் சார். எதுவும் சொல்லலையா? ஆமா சார், எதுவுமே சொல்லல. ஏன் அவ எதுவும் சொல்ல? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? சனேம் எதுவும் ரிப்ளை பண்ணல. அது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். நான் ஏற்கனவே செம அப்செட்ல இருக்கேன். நீ வேற டென்ஷன் ஆகாத. என்ன விஷயம் சொல்லு. ஜான் சார், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. என்ன விஷயம்ன்றத விசாரிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். பறவைங்கெல்லாம் ஒரு வழியா நம்பிக்கை தோட்டத்துக்கு வந்ததுங்க. ஒண்ணு அதுங்கெல்லாம் ஒண்ணா அந்த தோட்டத்தை கடக்கணும், அப்படி இல்லைன்னா அங்கேயே தொலைஞ்சு போயிடணும். பறவைங்க எல்லாம் ஒண்ணுக்கு நம்பிக்கையோட இருந்தாதான் அந்த தோட்டத்தை கடக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இவ்ளோ பிரச்சனையை கடந்து வந்த அவங்களால இந்த பிரச்சனையை ஈஸியா கடக்க முடியாது. அதுல ஒண்ணு ரொம்பவே முரண்டு பிடிச்ச பறவை தனியாவே இருந்துச்சா. யார்கிட்டயும் அது பேசக்கூட இல்ல. மனசு உடைஞ்சு போய் யார்கிட்டயும் பேசாமலே இருந்ததா. இந்த நிலைமையில அதால அந்த தோட்டத்தை எப்படி கடக்க முடியும்? Sen bana yağmurdan bir damla mısın? Ki yağmamışsın. Kalbim yanmış. Sessizliği bozan bir şarkı mısın? Ki çalmamışsın. Ruhum solmuş. Hafiften esen bir yaz günü mü? İlkbahardan sürgün müsün? Seni bana yollar mısın? Benim olsun da kalsın. Seni ben nasıl saklarım? Yüzü çoktan solan çiçek seni görsün de açsın. Seni ben nasıl saklarım? Kalbimi kalbine bağlarım. İsterse kalmasın. அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க. திரும்பி பார்த்திருந்தா அது யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். திரும்பவும் பறக்கிறதுக்கு அது ஒரு ஆறுதலா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதான் பார்க்கலையே. Sen bana beklediğim bir haber misin? Ki gelmemişsin. Aklın kalmış. Hayatıma düşen ilk cemre misin? Ama düşmemişsin. Kuşlar göçmüş. Geçmişten kalan hatıram mı? Gelmez dediğim günlerim misin? Seni bana yollar mısın? Benim olsun da kalsın. Seni ben nasıl saklarım? சனேம் கிட்ட என்னடா சொன்ன? இப்ப என்ன கதை விட்டுருக்க? சனேம் கிட்டியா? அவகிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவகிட்ட கேட்டேன். இது சொன்னதுக்கு என்னோட பதில கேட்கறதுக்கு தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. Derse kalmasın. Kalbim yansın. Bana gelmeyen günler baksın. İsterse kalmasın. Seni bana yollar mısın?
saklarım. Kalbimi kalbine bağlarım. İsterse kalmasın. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ எந்த ஃப்ரெண்ட பத்தி பேசுற சனே? அது வந்து எனக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலே, அவளுக்கு கூட நான் டென்னிஸ்னு கூப்பிடுவேனே. அவ கடலுக்குள்ள போனா ஆனா திரும்பவே வரல. ஒருவேளை முழுகி இருப்பாளா? உன் ஃப்ரெண்டா? ஆமா. இது டைவிங் சீசன் கூட இல்லல. ஒருவேளை கடல் தண்ணி சூடா இருக்குமோ? ஏன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடும்ல. எனக்கும் கோல்டு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கோல்டு பிடிச்சிரும், எல்லாருக்குமே கோல்டு பிடிச்சிரும். டார்லிங் எங்க பாருங்க, நான் இயரிங் போட்டதும் ரெடி ஆயிடுவேன். என் டார்லிங் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. என்னால நம்பவே முடியல எம்ரே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தனியா இருக்க போறோம்ல. பின்ன பிளான் பண்ணதும் நான் தானே. நாம மட்டும்தான் இருக்க போறோம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி எனக்கு தெரியாம என்ன பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அப்புறம் உனக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ அப்படியா? அதுக்காக நான் வெயிட் பண்றேன். எம்ரே வாங்க போலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க. அது அம்மா, நீங்க எப்பவும் நல்லா சமைப்பீங்க. ஆனா இன்னைக்கு எங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்க வெளிய போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நல்லதுதான். அப்படின்னா போயிட்டு அப்புறம் வந்துருப்பா கடைக்கு. அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நான் வேற வேலை பார்க்கட்டுமா? அங்க நான் செட்டும் ஆகல. அதுவும் இல்லாம லைஃப் பத்தி சில பிளான்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எம்ரே அந்த பிரெட்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? அதை பார்த்ததும் எனக்கு பசி எடுக்குது. கண்டிப்பாடா. இந்த ஒரு நிமிஷம். சரிப்பா, எப்பயாவது உனக்கு போர் அடிச்சுதுன்னா வந்து கடையில உட்காந்துக்கோ. ஓ கண்டிப்பா, அதுக்கு கண்டிப்பா நான் வரேன். ஓகே, அப்படின்னா நம்ம இப்ப கிளம்பலாமா? இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம தனியா இருக்கலாம். நல்லா இருக்கும்ல? சரி ஓகே, நீங்க நல்லா சாப்பிடுங்க. நான் அப்புறம் மீட் பண்றேன். அப்படியே இந்த ஆலிவ் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். நான் மட்டும் ஏன் சும்மா போனோம்? நானும் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். பார்த்து போயிட்டு வாங்க. பை பாய். பை பாய். உனக்கு என்னாச்சு? எம்ரே 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 என்ன சொல்ல போனா? என்ன சொன்னாவ? கடைக்கு வர மாட்டேன்னு சொன்னான். லைஃப்ல அடுத்து பிளான் பண்ண போறேன்னு சொன்னா. சரி, அதுக்கு லைலா என்ன சொன்னா? அவ என்ன சொன்னா? வயிறு சரியில்லைன்னு சொன்னால. ஆமா, அதுல என்னமா இருக்கு? வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, அவ்வளவுதானே. இன்னுமா புரியல? இதுதான். ஐயோ என்னமா புரியல? இதுதாங்க இது. அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுமா. அப்படி இருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே போவாங்க, சொல்லாம போக மாட்டாங்களே. இப்படி அமைதியா போவாங்க. நம்ம கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறாங்க? அப்படிதான் தோணுது. அப்படிலாம் இருக்காதுமா. அப்படிதான் இருக்கும். அப்படின்னா நான் தாத்தா ஆக போறேன்னா? ஐயோ நான் நம்பவே முடியல. கடவுளே கடவுளே, அந்த குழந்தை அழகா இருக்கும்ல, அது குட்டியா இருக்குமா கால் கூட, அதை வெட்டி அப்படியே நான் வாய்க்குள்ள போட்டுப்பேன். அம்மா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா கடவுளே ரொம்ப நன்றிப்பா, எனக்கு தாத்தா ஆகிற பாக்கியத்தை கொடுத்துட்டியே. இந்த விஷயத்தை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்பா அம்மா நாங்க போயிட்டு வரோம். பை பாய். அட சனம் கால் பண்றேன். ஏய் அண்ணனை ஃபோன் பண்றாரு. ஹலோ, என்னம்மா? சொல்லுங்கண்ணா. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரா? என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்களா? அட என்னண்ணா சொல்றீங்க? சனேம் கல்யாணம் பண்ண போறாளா? நான் வேணும்னா அங்க வரட்டுமா? சரி ஓகேண்ணா, அதுக்கு நான் மீட் பண்ணலாம். சரிம்மா செல்லம். சரி சரி சரி, நான் போனை வைக்கிறேன். சரி ஓகேண்ணா, நாங்க வந்துடுறோம். பாய் நம்ப. சனேம் ரொம்ப வருத்தப்படுறா. சீசைட் வந்து என்ன பார்க்க சொல்றா. ஆமா, என் அண்ணனோட குரல் கூட சரியில்லை. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல வேணாம் டார்லிங், பக்கத்துல தானே இருக்கு. நானே போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஃபுல்லா தனியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தோம். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இதை விட இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சரியா? சரி ஓப்பலாம். சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே. உனக்கு அப்புறமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அப்படியா? ஓகே 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 பை பாய். பாய். ஐயோ எல்லாரும் இங்க வாங்கல. என்னாச்சு? வாமா சொல்றேன்.
அட நீ எங்கம்மா போற? ஏதோ நான் அவசரத்துல சொல்லிட்டு வாமா உள்ள வா வா. என்ன விஷயம் சொல்லு. ஐயோ, கடவுளே என்னால இத சொல்லாம இருக்க முடியலையே. வா என்ன வா, வா. விஷயம்னு சொல்லு. உட்காரு. அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அது ஒரு பெரிய gossip bomb. ஓ அப்படியா? அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஐயோ, இந்த சீக்கிரம் சொல்லு. ராம் எங்க போனான்னு இருங்க, தெரியல. வா, இருங்க. வா, வா. கேட்டலாம். எல்லார்கிட்டயா? இந்தாங்க இந்தாங்க. டீ எங்க வை? ஐயோ, என்னால இந்த விஷயத்த சொல்லாம நீ சொல்லுமா இருக்கவே முதல்ல? முடியலையே. இரு, இரு, Okay. சொல்றேன். ஆமா அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? முதல்ல புக் எரிச்சான், அதுக்கப்புறம் அந்த பழைய தூக்கி உங்க மேல போட்டா இப்ப சனம்க்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இதுவே பழைய அண்ணனா இருந்தா அவனை ஒரு வழி பண்ணிருக்க மாட்டீங்க? பண்ணிருப்பீங்க தானே? சரி நீங்க எப்படி இருக்கீங்க? அதுக்கு சனம் என்ன எதுவும் சொல்லலையே. அதுக்கு அவங்க சரின்னு கூட சொல்லல. அதனாலதான்டா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க 2 பேருக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னடா வருத்தப்பட்டு இருக்கீங்க? கரெக்ட் தான்டா. இல்ல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவன் கேட்ட கேள்விக்கு சனம் தானே பதில் சொல்லணும். நிச்சயமா அவன் எதிர்பார்க்கிற பதில் அவன் சொல்ல மாட்டாடா. அதுக்கப்புறம் இந்த ஈத்த ஒரு வழி பண்றேன். ஏன் என்ன பண்ண போறீங்க? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா என்ன? நீ அதை தெரிஞ்சுப்படா. ஜான் சார், ஹலோ வோல்கன் சார். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. யூ டூ. யாருன்னு இவரு? இவர் தான்டா அந்த டிடெக்டிவ் வோல்கன் சார். என்ன கண்டுபிடிச்ச டிடெக்டிவ் ரெமிதா ஆண்டி கிட்ட சொன்னவர் இவர் தான். இப்போ இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஹலோ சார், என்னோட பேர் எம்ரே. Glad to meet you. உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க. இன்னைக்கு என்ன மீட் பண்ணிருக்கீங்கன்னா நான் யாராவது கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கா? ஆமா கரெக்ட் தான். இவன் பேரு ஈத். இவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும். இவன் யாரு, எங்க இருந்து வந்தான்னு எல்லாமே. ஓகே, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். நானும் உங்களுக்கு கால் பண்றேன். உங்க சர்வீஸ்க்கான பேமெண்ட் இது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பார்க்கலாமா? ஓகே. அவ்வளோ காண்டா வரைக்கும் அவன் மேல ரொம்ப வெறுப்பா இருக்கேன்டா. ஆக்சுவலா அந்த வேலையை நானே பாத்துருவேன். ஆனா இதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. அதை பார்க்கணும் தான். நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? புக்கு எரிச்சதுனாலயா இல்ல ப்ரப்போஸ் பண்ணதுனாலயா? ஊறிஞ்சது. ஸோ நீங்க பேச விரும்பல இல்லையா? நிஹாத், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடவுளே, என்ன விஷயமா? இது பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பாருங்க பாருங்க, இந்தாங்க. இது பாருங்க 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 டவல் பாருங்க பாருங்க, இத பாருங்க, இதையும் பாருங்க. என் பொண்டாட்டி, நீ இன்னும் இதெல்லாம் வச்சிருக்கியா? இதெல்லாம் குட்டியா தானே இருக்கு. பிறக்க பிற குழந்தைக்கு சரியா இருக்கும். சுட சுட gossip நான் அப்புறம் வந்து சொல்றேன். நிஹாத் மிலஹாத் வரா. சீக்கிரம் 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 உள்ள வைங்க. முடிவீங்க முடிவீங்க. அடடா, விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு வாழ்த்து சொல்ல தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரிஞ்சது? அட, என்ன பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும் மேமேக்குவே. உனக்கே தெரியும்ல நான் உன் மருமகனை எப்படி பாராட்டுவேன்னு. அதோட உன் மருமகனோட அண்ணா கூட உன் 2வது பொண்ணுக்கு ஏத்த சரியான ஜோடிதான். பாவம், அந்த ஆள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் போல் இருக்கு. இல்ல வருத்தப்படாம எப்படி இருப்பாங்க? அவ்வளவு அழகான பொண்ணு விட்டா வருத்தப்பட்டு தானே ஆகணும். ஆனா இப்ப அவ பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கான். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஐயோ கடவுளே, என்ன பெணாத்திக்கிட்டு இருக்க நீ? ஏதோ விஷயமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஜான் சனம் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. என்னது? எப்போ? எப்போ நடந்தது இது? லேட்டா தெரிஞ்சா கூட இது நல்ல விஷயம்தான். ஆனா ரெடியா இருங்க. கூடிய சீக்கிரமே அவன் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க போறான் பாருங்க. அதுக்காக நான் கூட இப்ப ரெடி ஆகணும். நிஹாத், ஜான் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல, அவனை மிரட்டினீங்களா இல்லையா நீங்க? ஆமா, நான் மிரட்டினே. அப்புறம் எதுக்கு திரும்ப இப்படி கேட்டிருக்கான்? அட, அது என்னம்மா திரும்ப அவன் எப்படி போய் கேப்பா? அடியே, அவரை நீ எப்படி பயமுறுத்திட்ட பாரு. ஆனா நீங்க அநியாயத்துக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. டக்குன்னு பயந்துடுறீங்க. இப்படி காமெடி பண்ணாதீங்க. என் பொண்டாட்டி, வழிய விடு. ஐயோ, சரி மிலஹாத், நீ இங்கே இருந்து கடையை பாத்துக்க. உன்னால முடியலன்னா ராமா கிட்ட சொல்லிட்டு போ. நாங்க 2 பேரும் கிளம்புறோம். வாங்க சீக்கிரம் போலாம். நல்லாவே நடிக்கிறீங்க. கடவுளே, இன்னைக்கு என்னடா அதிசயம்! நியூஸுக்கு மேல நியூஸா வந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். எங்கடே இருக்கீங்க? அவகிட்ட அவசரப்பட்டு நீ எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். நீ கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அவளை ஒத்துக்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பிராவோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா தம்பி. 1 வருஷமா நீ ஆமா வேகத்துல போனாலும் திடீர்னு டாப் கியர்ல போட்டு தூக்கிட்டப்பா நீ. அப்புறம் மேடம், என் வாழ்க்கையில சனேமுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு.
இதே மாதிரி என்னை பத்தி சனேமோட மனசுலயும் இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா பாருங்களே, இனிமே நான் அவகிட்ட என்ன சொல்ல நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேப்பா, உன் ப்ரப்போசல அவ ஏத்துக்கணும்ல. ஆனா உன்னை பார்த்தா நீ அப்செட் ஆன மாதிரி இருக்க. நீ ஏன் இப்படி இருக்க? சனம் யோசிச்சு உனக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அவ ஒத்துக்கிட்டானா உனக்கு நல்லதுதான், இல்லனா அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது உனக்குன்னு பண்ணிக்கணும்ல. சொல்ல மாட்டா. எனக்கு அவன் நோன்னு சொல்லவே மாட்டா. ம். சொல்லனா சரி. ஆனா ஏய் செலோ, ஆனா இப்போ உன்னை பார்த்தா ஜான் இங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி தானே எனக்கு ஃபீல் ஆகுது. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாகுதுப்பா. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜான் அந்த பொண்ணை விட்டு தள்ளி இருக்க சொன்ன, ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். சன்னம யாராவது காதலிச்சாங்கன்னா அவங்க அப்படியே பைத்தியமாயிடுறாங்க. பாருங்க, ஜான் சனேமுக்கு ஏத்தவனே கிடையாது. ஐ மீன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா ஜான் இங்கிருந்து போயே ஆகணும். அதனால அவன் இங்கிருந்து போறதுக்கு உண்டான பிளான நான் பண்ணியே ஆகணும். ஓகே, ஆனா அது சரி. இங்க பாரு, ஜான சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல. ஏன்னா அவன் இப்போ பழைய ஜானே இல்ல. அவன் மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தானா உன் கதைய கண்டிப்பா யோசிக்காம முடிச்சிருப்பான். சனம் முடியாதுன்னு சொன்னானா அவள அப்படியே விட்டுட்டு போயிடு. ஆனா உங்க பையன் என்ன சும்மா விடமாட்டேன்னு சொல்லியிருக்கானே. என்னால அவனோட நிம்மதியே கெட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்கான். என்ன அவன் கண்டிப்பா சும்மா விட மாட்டான். அவன் என் போனை செக் பண்ணலான்னு பார்த்தான். நல்ல வேலையை ஸ்டிக்கை வச்சு எப்படியோ அதை தடுத்துட்டேன். நீங்க தான் அந்த மெசேஜை பண்ணிருப்பீங்களோன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. என்ன அது ஏன்டா இவ்ளோ லேட்டா சொல்ற? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அவன் அந்த போனை சரியா பாக்கல. பாத்துண்டா எனக்கு உடனே போன் பண்ணிருப்பான். அவன் பாத்துருக்க மாட்டான். கடவுளே, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல கனெக்ஷன் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என் கதை முடிஞ்சிரும். அப்படி முடிஞ்சதுன்னா நான் உன் கதையை முடிச்சிருவேன். எனக்கு ஒரு முடிவு வந்தா அது உங்க முடிவா இருக்குன்னு தெரிஞ்சுங்க மேடம். என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஜானுக்கு போன் பண்றேன். மை சன் ஜான். அம்மா, அது நான் உன் வாய்ஸ கேட்கணும்னு நினைச்சேன்பா. எங்கப்பா இருக்க? இப்போ நான் தம்பி கூட தான் இருக்கேன். ஓ, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன பார்க்க வரலாம்ல? இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாள் வரோம். நிஜமா தானே சொல்ற? வேற ஒண்ணும் இல்லையே? வேற எதுவும் இல்லம்மா. ஓகே, சரி, எல்லாம் சரிப்பா. நீ வரதுக்காக நான் வெயிட் பண்றேன். சரியா? சரி சரி, நான் வரேன். வைக்கிறேன். என் கார் இன்னும் ஒர்க் ஆகுதாடா? எனக்கு சரியா தெரியல, பார்க்கிங் லாட்ல தான் இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் அங்க டிராப் பண்ண. ஓகே, ஷியோர்ண்ணா. எங்க அப்பாவோட கடை தான் இது. எங்க கிட்ட வேற எதுவும் இல்ல, ஆனா இது கிளீனா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கு. தனம், எப்படா செல்ல வந்த? இப்பதான் வந்த. நீ எங்கம்மா போயிருந்த? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். சரிம்மா சரிம்மா.
la